அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு குடல் குழம்பு ரெசிபி. இது மதுரை ஸ்டைல். பார்த்துடலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: 3 தக்காளி, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், கசகசா, சீரகம், மிளகு, கொஞ்சோண்டு சோம்பு, கத்தரிக்காய், கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ உங்கள் விருப்பம். எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் உரித்து நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும், செவந்துரட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூனு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாடை போகட்டும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பச்சை வாடை போன பின்னாடி இது மதுரை ஸ்டைலு, கிராமப்புற ஸ்டைலில் செம்மையாக இருக்கும் இந்த குழம்பு. தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி குழஞ்சி வரணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் கல்லுப்பு தேவையான அளவு, அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா குழஞ்சி வந்த பின்னாடி மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் நான் மசாலாவில் போட்டு அரைச்சிருக்கேன். அதை அம்மியில் அரைச்ச மசாலா. அது கசகசா, சீரகம், கொஞ்சோண்டு சோம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா குழஞ்சி வரட்டும். நல்லா செவந்து குழஞ்சி வந்தோன்னே நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் குடல், அதை அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட குடல் பெருசாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 2-3 சவுண்டு வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் மசாலா சேர்த்துக்கோங்க. இல்லை சின்ன குடலாக இருக்குது, சீக்கிரம் வெந்துரும்னா உடனே மசாலா சேர்த்து நீங்கள் மூடி வச்சு வேக வைக்கலாம். நான் ஒரு 3-4 சின்ன வெங்காயத்தை தட்டி அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். அம்மியில் வச்சு தட்டிக்கோங்க. தட்டிட்டு அதையும் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே கத்திரிக்காய், நீங்கள் என்ன காய் போடுறீங்களோ அந்த காய், நான் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் அன்றைக்கி. போட்டுட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் முக்கால்வாசி வெந்திருக்கணும் குடல். அப்புறம் ஒரு கால்வாசி வேகும் போது தான் கத்திரிக்காய் சேர்க்கணும். இப்போ குடல் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன வேணும் சொல்லுங்கள் பார்ப்போம்.